கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில இங்க கூடி வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு வார்த்தை எங்களோடு கூட நீர் பேசுவீராக ராஜா. இந்த அதிகாலை வேளையில உங்க சமூகத்துல உங்க பாதத்துல அமர்ந்து இருக்கிறோம். எங்களை வெறுதாவாய் நீர் ஒரு நாளும் அனுப்புகிற தேவன் அல்ல. உங்களுடைய சமூகத்துல வருகிற எவர்களையும் நீ புறம்பே தள்ளுகிறது அல்ல. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. இந்த தயவுகளுக்காக நன்றி. வார்த்தை உம்முடையது ராஜா, ஜனங்களும் உடையவர்களுக்கு தகப்பனே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். சிலுவைக்கு நேராக எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோட மாம்சங்கள் முழுவதும் கட்டப்பட்டு ஆவியானவர் நீர் முழுவதுமாய் இடப்படுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சுருகவும் இயேசுவின் நாமத்தில் நடப்பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 21 நாட்கள் இந்த காத்திரு ஜெபத்துல நீங்க பங்கு கொண்டு இருக்கிறீங்க. மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்குது. இன்னும் இன்னும் மீதம் இருக்கிற நாட்கள்ல இந்த கூடுகளை நீங்க யாவரும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த 21 நாட்கள் அஹ் அவர் அவர் தீர்மானத்தின் படி நம்மளை அவர் காத்திருக்க வைத்துட்டு இருக்கிறார். அந்த தயவுகளுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். இந்த நாட்களையும் ஆண்டவர் நம்மளோட கூட ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான காரியங்கள்ல நம்மளை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்து ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் நம்மளை எந்தெந்த பகுதியில நம்ம பலப்பட வேண்டுமோ, எந்தெந்த காரியத்துல நம்ம பலவீனத்தோடு இருக்கிறோமோ அந்தந்த பகுதியிலெல்லாம் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ பெற்றுக்கொண்ட பலனை ஆஹ் காலை வேளையில எனக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற வேலை ஆண்டு பேசின ஒரு காரியம், பெற்றுக்கொண்ட பலனை நம்ம இழந்து விடக்கூடாது. இதுவரைக்கும் நம்ம பெற்றுக்கொண்ட படிக்கிற பிரயாசங்கள் அது அது ஒரு நாளும் அது விருதாவா போய்விடவே கூடாது. அப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 15:10 ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவர் எனக்கு அருளிய கிருபையை நான் விருதாக்கவில்லை. இதே இது நீங்க கலாத்தியர் 2:21 அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லப்படுது, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. அப்போ தேவன் நம்மளை நம்பி நம்மளை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. இந்த பலனை நம்ம இழந்து விடக்கூடாதுன்னு ஆண்டவர் இந்த நாட்கள்ல என் இருதயத்துல வைத்த ஒரு வார்த்தை, நம்ம பெற்றுக்கொண்ட இந்த பலனை நம்ம இழந்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த 21 நாட்கள்ல கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார், உண்மைதான். கர்த்தர் பல பகுதிகளை நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பல காரியங்கள் நம்மளோடு கூட இந்த நாட்களை இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த கிருபையை இந்த இந்த பலனை நம்ம ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது என்பதை கர்த்தர் ரொம்ப அஹ் அக்கறையோடு இருக்கிறார். நீங்க தீமோத்தேயுல வாசிக்கும்போது சொல்லப்படுது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்ளு. உனக்கு இந்த நாட்கள்ல நான் பல பலன்களை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். பல காரியங்களை கர்த்தர் நம்மகிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் நம்மளோடு கூட பிரத்யட்சமாக நம்மளோடு கூட பேசுறாரு. ஆனா அவர் இன்னொரு காரியத்தையும் விரும்புறாரு. நான் உன்னை பலப்படுத்துற உண்மைதான். ஆனா நான் உன்னை பலப்படுத்தும் போது அந்த பலனை நீ இழந்து விடாத. நம்ம சில நேரத்துல பலப்படுறோம். ஆனா அடுத்த நாள் பார்க்கும்போது தெரியும், அந்த பலனே இல்லாத மாரி இருக்கும். கேட்ட வசனத்தின் அந்த பலன் நம்மகிட்ட இல்லாம இருக்கும். கேட்ட வார்த்தை கேட்ட தேவ பிரசன்னத்துல அமர்ந்திருந்த காரியங்கள்லாம் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த அந்த பலன் நம்மகிட்ட இல்லாத மாரியே இருக்கும். ஆனா அன்னைக்கு அன்னைக்கு நமக்கு அந்த பலன் நல்லா அந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கு பயங்கர பலன் வந்த மாரி இருக்கும். ஆனா அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம அந்த பலனெல்லாம் இழந்தது மாரி ஒரு ஃபீல் ஆகும் சில நேரத்துல. நேத்து நல்ல பலப்பட்டு வந்தேனே! இன்னைக்கு வரும்போது இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டு சமூகத்துல அமர்ந்திருக்கும்போது, பலன் இல்லாதது போல நம்ம சில நேரத்துல காணப்படலாம். அதான் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புற ஒரு காரியம். உனக்கு நான் கொடுக்கிற பலன் 21 நாட்கள் ஆண்டவர் நம்மகிட்ட பலன் தர்றாரு. ஆனா நீ அந்த பலனை நீ காத்துக்கொள். அந்த பலனை நீ காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த நாட்கள்ல ஆண்டவர் அ ரொம்ப அவர் அவர் அதிக அக்கறையோடு நம்ம மேல இருக்கிறார். ஏன்னா ஒரு காரியத்த நம்மட்ட கொடுக்கும்போது, அந்த காரியத்த நம்ம இழந்து விடக்கூடாது என்பதையும் அவர் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கிறார். அந்த தீமோத்தேயுலயே நீங்க மத்த டிரான்ஸ்லேஷன் வாசிக்கும்போது தெரியும், உன்கிட்ட நான் நம்பி கொடுத்த உனக்கு நம்ம தீமோத்தேயுவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நம்பிக்கையோடு ஒப்புவிக்கப்பட்ட நல்பொருளை நீ காத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எல்லார்கிட்டயும் கொடுக்கறதில்ல. யாரு ரொம்ப நம்புறாரோ அவருக்கு கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். அப்போ யோபு 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை போடப்படுது. அவன் பெலனை பட்டினி தின்று போடும். அவன் பெலனை பட்டினி தின்று போடும். இந்த காரியத்த என் சிந்தனையில ஆண்டவர் போடப்படும்போது,
இந்த வார்த்தையை நான் திருப்ப திருப்ப என்னுடைய சிந்தனையில வைத்த ஒரு வார்த்தை, அவன் பெலனை பட்டினி தின்று போடும். நல்லா பாருங்க. யோபு 18:12 அந்த வார்த்தை இப்படி சொல்லப்படுது. அப்போ நமக்கு வேதத்துல பசிய குறித்தான காரியங்களும் போடப்பட்டிருக்கு. அ பட்டினிய குறித்தான ஒரு காரியங்களும் நம்மளுடைய வேதத்துல போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 6:30ல ஒரு வார்த்தை சொல்லப்படுது. "திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டான்." ஒருத்தன் பசிக்காக ஒரு 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 மனுஷன் திருடினான்னா, அவன ஜனங்கள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவன விட்டுருவாங்க. அப்படின்னு சொல்றாங்க. நீதிமொழிகள் 10:3ல ஒரு வார்த்தை சொல்லுது. "கர்த்தர் நீதிமான்கள் பசியினால் வருத்த விடார்." ஒரு மனுஷனுக்கு ஒரு பசி இருக்கும்னா, அந்த பசியில அவர் ஒரு நாளும் வருத்த விட மாட்டாரு. அவனுக்கு தேவையானத செய்வார். இன்னொரு வசனம் நீதிமொழி 25, 21 சொல்லுது, "உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு." என்னதான் நமக்கு அவன் சத்ருவா இருந்தாலும், என்னதான் அவன் நமக்கு நமக்கு விருப்பம் இல்லாதவனா இருந்தாலும், அவன் பசியோடு வந்தோம்னா, நமக்கு பக்கத்து வீட்ல யாரோ ஒருத்தவங்க நம்மட்ட சண்டை போட்டிருந்தா, யாரோ ஒருத்தர் விருப்பம் இல்லாதவங்கள நம்ம சந்திக்கும்போது, என்னதான் நம்மளோட சண்டைக்காரங்களா இருந்தாலும், அவங்க பசியோடு வரும்போது, நம்ம அவங்களுக்கு நிச்சயமா என்ன செய்வோம்? உணவு கொடுத்தே நம்ம கொடுப்போம். அது நல்ல மனுஷங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ நல்லா பாருங்க. பசியில இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் எப்போதுமே நன்மையானதை தர்றார். ஆனா அந்த யோபு 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இந்த வார்த்தை இப்படிப்பட போடுது. அவன் பெலனை பட்டினி தின்று போடும். அப்போ நமக்கு 2க்குமே இப்ப நல்லா நீங்க வித்தியாசத்தை பார்க்கலாம். பசிக்கும் பட்டினிக்கும். பசி நமக்கு சில நேரத்துல ஒரு வேதத்திலேயோ ஆண்டுக்குரிய காரியத்திலேயோ ஜெபத்திலேயோ நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனா ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு வாய்க்காம இருக்கலாம். ஒருவேளை எங்கேயோ நம்ம அ ஒரு டிராவலோ ஏதோ ஒரு காரியத்துல நம்ம பயங்கர பிஸியா இருக்கும்போது, நமக்கு சில நேரத்துல அ ஆவிக்குரிய பசி நமக்கு உண்டு. நமக்கு டிராவல் பண்ணும்போது நமக்கு திடீர்னு சாப்பிட தோணும். ஆனா டிராவல்ல இருக்கிறதுனால ஒரு பஸ்ல போகுறதுனாலயோ, நம்ம இஷ்டத்துக்கு பஸ் நிப்பாட்ட மாட்டாங்க. அப்போ சில நேரத்துல நிக்கும்போது தான் நம்மளால அந்த ஃபுட்ட வாங்கி சாப்பிட முடியும். அப்போ இது வந்து பசி. நமக்கு எங்கேயோ நம்ம 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 டிராவல் பண்றோம். ஏதோ பிஸியான ஒரு டைம்ல, இப்ப ஜெபிச்சா நல்லா இருக்குமே! அப்படின்னு நமக்கு ஒரு விருப்பம் வரும் பார்த்தீங்களா? அது வந்து பசி. இப்போ இப்போ நான் பைபிள் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த வேலைய நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறேனே, அது வந்து பசி. இந்த பசி உள்ளவர்களை வேதத்துல எப்போதுமே கனப்படுத்துறாங்க. அவர்களுக்கு முக்கிய தத்துவம் வேதத்துல கொடுக்கப்படுது. இந்த இந்த பசி சில நேரத்துல ஆவிக்குரிய பசி நம்மளுக்கு இருப்பது நல்லது. அ பைபிள்ல தான் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ பசி நமக்கு தாகம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் திருப்தி அடைய செய்வார். நமக்கு நமக்கு எவ்வளவுதான் நம்ம பிஸியா ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நிக்கும்போது, ச்சே இப்ப ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்திருந்தா நல்லா இருக்குமே! இப்ப ஆண்டவருடைய வார்த்தைய கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானிச்சா நமக்கு நல்லா இருக்குமேன்னு, நம்ம உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு வார்த்தை, ஒரு உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு விருப்பம் வரும். நமக்குள்ள ஒரு ஆசை வரும். ஆவியில ஒரு ஊன்றுதல் உண்டாகும். இது வந்து ஒரு மனுஷனுக்கு உண்டான ஒரு பசியா இருக்குது. ஆனா அந்த பட்டினி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எல்லா சூழ்நிலைகளும், வாய்ப்புகளும் இருந்தாலும், அவன் அத உபயோகப்படுத்த மாட்டான். நல்லா பாருங்க. வீட்ல அப்பா, அம்மா இருப்பாங்க. பிள்ளைங்க சில நேரத்துல எங்க வீட்ல எங்க அம்மா கேட்கிறது உண்டு. அ ஃபுட் ஆயத்தமா இருக்கும். அ நல்ல நல்ல உணவுகள் ஆயத்தப்பட்டு வச்சிருந்தாலும், சில நேரத்துல நான் என்ன செய்வேன்னா, சாப்பிடாமயே உட்கார்ந்திருக்கும்போது எங்க அம்மா கேட்கும், "ஏன் பட்டினியா இருக்க?" அப்படிம்பாங்க. இந்த 2க்குரிய வார்த்தை உங்களுக்கு வித்தியாசம் நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். எல்லாமே எனக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறது. எனக்கான காலங்களும், சூழ்நிலையும் எனக்கு எனக்கு அதுக்குரிய சூழ்நிலை எல்லாமே இருக்குது. ஆனா, அத நான் பிரயோஜனப்படுத்தாம இருக்கிறேன்னா, நான் இன்னைக்கு பட்டினியா இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனா, சூழ்நிலை எனக்கு சாத்தியமா இல்லன்னா, நான் பசியா இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு ஜெபிக்கணும் ஆசை இருக்குது பிரதர். எனக்கு ஜெபிக்கணும். வேதத்த அன்றோடு கூட போய் அவர் சமூகத்துல உபவாசம் இருக்குன்னு நான் விரும்புறேன். ஆனா, என்னால முடியல நம்ம நெனைக்கிறோம் பார்த்தீங்களா? அது அது பசி. அத ஆண்டவர் திருப்தி அடைய செய்வார். அத ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அத ஆண்டவர் எப்போதுமே அதுக்கு அவர் முக்கியத்துவம் குடுக்கிறாரு. அந்த பசி நமக்குள்ள தேவை. ஆனா, அந்த பட்டினி நமக்கு நேரங்கள் இருக்குது. ஆனா, நம்ம நம்ம அந்த உணவ நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். நமக்கு காலங்கள், சூழ்நிலைகள் வாய்த்திருக்குது. கர்த்தர தேடுகிற கண்டடையத்தக்க சமயம் இருக்குது. ஆனா, நம்ம அத தேடாம இருக்கிறோம்னா, அது நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு பட்டினியா இருக்குது. இன்னைக்கு யோபுவோட வாழ்க்கையில அந்த வார்த்தை சொல்லப்படுது. அவன் பெலனை பட்டினி தின்று போட்டது.
இன்னைக்கு தேவனை கூப்பிடுகிறதுக்கு, தேவன் கிட்ட அவர் சமூகத்துல அமர்ந்திருக்கிறதுக்கு பல நேரங்கள் நமக்கு கிடைச்சிருந்தாலும், சில நேரத்துல நம்ம அந்த நேரங்களை நம்ம ஆண்டு சமூகத்துல அதை பயன்படுத்துகிறது இல்ல. இத ஆண்டவர் பசியாய் பார்க்கிறது இல்ல, இத பட்டினியாய் பார்க்கிறார். நமக்கு எல்லாமே ஆயத்தப்பட்டு இருக்கிறது. நமக்கு எல்லாமே காலங்கள், சூழ்நிலைகள், நமக்கு நேரங்கள் இருக்கிறது. ஆனா அந்த நேரத்துல அந்த உணவ நம்ம சாப்பிடாம நம்ம இருக்கிற பேரு தான் ஆண்டவருடைய பார்வையில இது பட்டினியா தான் அவர் பார்க்கிறார். சில நேரத்துல உபவாச ஜெபம்னு சொல்லுவோம். ஆனா ஜெபிக்க மாட்டோம். ஆண்டவர் இத எப்படி பார்ப்பாருன்னா, இது பட்டினியா தான் பார்ப்பாரு. சில நேரத்துல நம்ம தேவனுக்குரிய காரியத்துல நம்ம கொஞ்சம் நிதானிச்சு நம்ம இத அறிந்து கொண்டோம்னா, நம்ம நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம எந்தெந்த காரியத்துல பசியா இருக்கோமா, பட்டினியா இருக்கோமா? சில நேரத்துல எங்க வீட்ல அமர்ந்திருக்கும்போது ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, "ஏன் நீ பட்டினியா இருக்க? நீ இந்த நேரத்துல நீ கொஞ்சம் பைபிள வாசிக்கலாமே" அப்படிம்பாரு. அத ஆண்டவர் பசின்னு சொல்ல மாட்டாரு. அத பட்டினியா தான் சொல்லுவார். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்ட இந்த 21 நாள் நமக்கு பெற்றுக்கொண்ட பலன நம்ம 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 இத காத்து கொள்ளணும்னா, நம்ம வாழ்க்கையில இந்த பட்டினிக்கு நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்ம காலையில சத்தியத்த கேட்கிறோம். நமக்கு நல்ல போஜனத்த நமக்கு தந்திருக்கிறாங்க. ஆனா, அத நம்ம உட்கொள்ளணும். அத நம்ம உட்கொள்ளாம விட்டுட்டோம்னா, நம்ம அது பட்டினியா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம நம்ம சில நேரத்துல பசியோட வந்திருப்போம். ஆனா, ஆண்டவர் தீர்க்கதரிசனமா ரேமாவா கொண்டு நம்ம கூட கர்த்தர் பேசியிருப்பார். அந்த உணவு ஆயத்தப்பட்ட உணவ நம்ம சாப்பிடாம வச்சிருக்கிறோம்னா, ஆண்டவரு, நீ 21 நாள் என்கிட்ட காத்திருக்கிற தவிர இந்த போஜனத்த நீ உட்கொள்ளாம இருந்தன்னா, நீ பட்டினியா இருக்கிறன்னு அர்த்தம். இந்த போஜனத்தை நம்ம எப்படி உட்கொள்ள முடியும்னா, தனிப்பட்ட நேரத்துல நம்ம இந்த இந்த நம்ம இன்னைக்கு காலையில பேசப்பட்ட வார்த்தைய நம்ம தியானிப்போம் பார்த்தீங்களா? அதுதான் உட்கொள்றது. நம்ம தனிப்பட்ட வேலையில ஆண்டு சமூகத்துல இந்த வார்த்தைய வச்சு நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் அந்த மன்னாவ நம்ம உட்கொள்றது அர்த்தம். இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம நம்ம தனிமையான வேலையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரங்கள நம்ம பயன்படுத்துறோமான்னு கேட்டா இல்ல. ஆனா பெற்றுக்கொண்ட பலன் ஏன் கிரியை செய்யலன்னா, நம்ம இன்னும் பட்டினியா இருக்கிறோம். சில நேரத்துல கர்த்தர் நம்மள கேம்ப் போறோம், எல்லா பகுதியும் நம்ம போறோம் உண்மதான். ஆனா பெற்றுக்கொண்ட பலன் ஏன் நமக்குள்ள கிரியை செய்யலன்னா, அந்த வார்த்தைய நீ இன்னும் உட்கொள்ளலப்பா. அந்த வார்த்தைய நீ இன்னும் ஜெபத்துக்கு கொண்டு வரலையே. தனிமையான வேலையில ஆண்டு சமூகத்துக்கு நம்ம கொண்டு வராம இருக்கிறதுனால தான், ஆண்டவர் இன்னும் அந்த பலன் நமக்குள்ள அது இன்னும் கிரியை செய்யாம இருக்குது. உணவு என்னதான் ஆரோக்கியமான உணவு ஆயத்தப்பட்டு இருந்தாலும், நம்மங்க நம்ம அந்த உணவ பக்கத்திலேயே வச்சுட்டு நம்ம அத சாப்பிடாம இருக்கிறோம்னா, அது அது பேர் தாங்க பட்டினி. நல்லா பாருங்க, நீங்க கவனிச்சா பார்த்தா தெரியும். உலக உலக வாழ்க்கையில நெறைய பேரு அ ரோடு ஓரங்கள்ல எளிமையானவர்கள் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு உணவு கிடைக்காம இருக்கும். ஆனா, அ அ ஆனா ஹாஸ்பிட்டல்ல யாருக்கு அல்சர் வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க. அவங்க அதிகமா ஹாஸ்பிட்டலுக்கு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ, எனக்கு அல்சர் வந்திருக்குன்னு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா, நல்ல உணவு எல்லாமே வாய் திறந்து சாப்பிடாம கொழுத்து போய் அலையறவங்கள பாருங்க. அவங்களுக்கு அல்சர் வந்திருக்கும், வயிறுல புண்ணு இருக்கும், எல்லா காரியமுமே பார்க்க முடியும். அப்போ எல்லா சூழ்நிலைகளும், வாய்ப்புகளும் நமக்கு அமைஞ்சு இருந்தும், நம்ம சில நேரத்துல அந்த உணவ உட்கொள்ளாதனால தான் எ நமக்கு தருகின்ற பலனையும் நம்ம இழக்கிறோம். முன்னமா முன்னதாக நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருந்த பலனை நம்ம இழக்கிறோம். இப்ப நமக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற பலனையும் நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பசி முக்கியம். ஆனா அந்த பட்டினிக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கணும் என்பத ஆண்டவர் இந்த காலை வேளையில எச்சரிக்கிறார். அப்ப இந்த 21 நாள் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறாரு. அந்த பலப்படுத்துகிற இந்த மன்னாவ தனிமையான வேளையில நம்ம உட்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. தனிமையான வேளையில ஆண்டவரோடு கூட நம்ம அவர் அறைக்குள்ள ஜெப வாழ்க்கைக்குள்ள இத கொண்டு போய் நம்ம உட்கொண்டுட்டோம்னா, இது நம்ம வாழ்க்கையில பலன் தருவதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்க அ 1 ராஜாக்கள்ல அதே 19ஆம் அதிகாரத்த வாசிக்கும்போது நமக்கு தெரியும். அ ஐ அ 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருக்க கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, "எழுந்திரு போஜனம் பண்ணு" என்றார். எலியாவ குறிச்சு இப்ப நமக்கு நல்லாவே தெரியும். சோர்ந்து போய் இருக்கிற வேலையில இப்போ பலனற்ற வேலையில இருக்கிறாரு. பெரிய ஒரு ஓரை மட்டும் போக வேண்டியவர் பாதியிலே நிக்கிறாரு. இப்ப பாதியிலே நின்னுக்கிட்டு இருக்கிற எலியாவ தான் இப்போ போஜனத்த கொடுத்து தட்டி எழுப்புறாரு. அவன் விழித்து பார்க்கிறபோது 6ஆம் வசனம் சொல்லுது. அவன் விழித்து பார்க்கிறபோது, இதோ தலையில் சுடப்பட்ட அடையும், ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும்,
அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தடவை அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு அப்படிங்கிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அது 8ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே மட்டும் தேவனுடைய பர்வத்தை நடந்தான். 8ஆம் வசனம் இந்த வார்த்தை சொல்லுது, அந்த போஜனத்தின் பலத்தினால அவன் 40 நாள் என்ன செய்யறாரு? ஓரே மட்டும் நடக்கிறார். நல்லா பாருங்க, முறை சாப்பிட்டாரு. முறை அவரை தூதன் வந்து தட்டி எழுப்பும் போது அவர் அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் குடிச்சவரு ஏன் முறையே நடந்திருக்கணும்? முறையே என்ன செஞ்சிருக்குன்னா நடந்திருக்கணும். அந்த போஜனத்துக்கு அந்த வார்த்தை 8ஆவது வசனம் சொல்லுது, அந்த போஜனத்தின் பலத்தினாலதான் 40 நாள் நடக்கிறார் அப்படின்னு. அப்போ முறையே அவர் அந்த 40 முறை சாப்பிடும் போதே, அந்த அப்பத்தை சாப்பிடும் போதே அவர் நடந்திருக்கணும். ஏன் அவரு அவரு 2ஆம் தடவை தட்டி எழுப்புறாருன்னா, இன்னும் அந்த போஜனத்தை அவர் இன்னும் மிச்சம் வச்சிருக்கிறார். முழுமையா சாப்பிட்டு இருந்தா நிச்சயமா என்ன செஞ்சிருக்கலாம்லாம், அவர் ஓரை மட்டும் முறையா அவர் நடந்திருக்கணும். 2ஆவது முறையும் தூதன் தட்டி எழுப்புறாருன்னா, அந்த வார்த்தை 8ஆம் வார்த்தை அழகா சொல்லப்படுது, அந்த போஜனத்தின் பலத்தினாலே. அப்போ முறையே சாப்பிட்டு இருந்தாருன்னா நிச்சயமா 40 நாள் நடந்து போயிருப்பார் அந்த எலியா. ஆனா அதுல மீதம் வச்சிருந்ததுனால, அந்த 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 அப்பமும் தண்ணீர் மிச்சம் வைத்திருந்ததுனால, இப்போ அந்த எலியா அவரு ஓரேப் மட்டும் போகவே இல்ல. 2ஆம் தடவை மீண்டும் தூதனானவர் தட்டி எழுப்பின பிறகுதான் தெரியுது, அவர் அவர் எப்போ அந்த முழு போஜனத்தையும் அப்பத்தையும் அவருக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட அந்த போஜனத்தின் முழு போஜனத்தையும் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டாரோ, அதற்கு பிற்பாடுதான் அந்த வார்த்தை சொல்லப்படுது, அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் நடந்தார். அப்போ நமக்கு ஆயத்தம் செய்யப்பட்ட உணவை நம்ம எப்பொழுது முழுவதுமாய் உட்கொள்கிறோமோ, அப்போதான் நம்மளால ஓரை மட்டும் போக முடியுது. அப்போ இந்த 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 எலியாவ நல்லா பாருங்க. அவர் 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 மீண்டுமாய் தட்டி எழுப்புகிறார். அவர் மீண்டுமாய் நீங்க நீங்க ஆதியாகமத்தை வாசிக்கும்போது தெரியும். ஆண்டவர் ஆண்டவர் இவருக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லப்படுது. தட்டி என்னுடைய ஆவி இனி மனிதர்களோடு கூட போராடுவதில்லை என்பதை நோவா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார். அப்போ சில நேரத்துல இந்த எலியாவு கிட்ட 2ஆவது முறை அவர் தட்டுறாருன்னா என்ன அர்த்தம்னா, எலியா கிட்ட அவர் இப்ப போராடி கொண்டிருக்கிறாரு. எலியாவை மறுபடியும் தட்டி கொண்டு இருக்கிறார். சில வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்போம். காரணம் என்னன்னா, ஆவியானவர் நம்ம கிட்ட போராடி கொண்டு இருக்கிறார். ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா, அவர் நம்ம கிட்ட போராடி கொண்டிருக்கிறார். உள்ளத்துல நம்ம கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை நம்ம திரும்ப ரிப்பீட்டடா ஒரு வசனத்தையோ ஒரு வார்த்தையை நம்ம கிட்ட பேசுறாருன்னா, அவர் நம்ம கிட்ட போராடி கொண்டிருக்கிறார். அப்போ எலியா கிட்ட 2ஆவது முறை அவர் போராடுறாரு. என்னன்னா, இந்த முழு போஜனத்தை நீ உட்கொள்ளு, அப்பதான் நீ ஓரை மட்டும் நடந்து போக முடியும். அப்போ எப்போ இவர் 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 அந்த அந்த போஜனத்தை உட்கொள்றாரோ 2ஆவது முறை, அதுக்கு பிறகுதான் இவருக்கு இந்த பலன் வருது. 40 நாள் நடந்து போகிறார். முறையா அவர் நடந்திருந்தாருன்னா நிச்சயமா அவர் அவர் நிச்சயமா அவர் ஓரை மட்டும் நடந்து போயிருப்பாரு. ஆனா இந்த எலியாவுக்குள்ள அந்த அப்பத்து மேலயும் தண்ணீர் மேலயும் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை. அந்த அப்பமும் தண்ணீரும் பக்கத்திலே இருந்தாலும் அவர் அவர் அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த அப்பமும் தண்ணீர் அருகாமையில இருந்தாலும் கொஞ்சம் தான் எடுத்துக்கொண்டாரு. ஆனா முழுவதுமாய் எடுத்துக்கொள்ளாத ஒரு அனுபவம். தன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில சின்ன ஒரு பட்டினியா இவர் இருக்கிறதுனால, அந்த பலன் இவருக்குள்ள வராத ஒரு சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடியும். அப்போ நல்லா பாருங்க, அந்த அந்த எலியாவுடைய வாழ்க்கையில ஏன் இந்த காரியத்துல அந்த அப்பமும் தண்ணீரும் இவர் வாழ்க்கையில இது ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை. நீங்க நல்லா கவனிக்கலாம். முறை ஆட்சண்டையில எலியா இருக்கும்போது தூதரானவர் வரல, காகத்தை தான் அனுப்புனார். முறை தூதனானவர் வரல, காகத்தை தான் அனுப்புனார். ஆனா 2ஆவது முறை இங்க பார்க்கும்போது தெரியும், இந்த முறை காகத்தை அனுப்பல, அவரே வந்து நிக்கிறார். சில நேரத்துல சில அப்பமும் மீனும் நமக்கு ஏன் அற்பமா தெரியுதுன்னா, யார் மூலமாவோ நமக்கு பேசப்படுகிற வார்த்தை நமக்கு நல்லா இருக்குது. அது அப்பமும் இறைச்சி நமக்கு நல்லா தோன்றுது. ஆனா அதே இது டைரக்ட்டா அவர் நமக்கு தரும்போது, அது நமக்கு சில நேரத்துல அற்பமா நமக்கு தோணுது. அதனால நமக்கு அந்த மன்னாவ நமக்கு உட்கொள்ள முடியல. சில நேரத்துல
அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டவனுக்கு திடீர்னு ஆண்டவரே அப்பமும் தண்ணீர் கொண்டு வந்து தந்தார்னா அந்த உணவு அவனுக்கு அற்பமா தோணும். சில நேரத்துல யார் மூலமோ பேசப்படுகிற சில சத்தியங்கள் நம்ம நினைப்போம், இது இது பெரிய வெளிப்பாடு நினைப்போம். அந்த வெளிப்பாடை நம்ம உட்கொள்வோம். ஆனா டைரக்டா அவர் நம்ம கிட்ட ஒரு சின்ன வசனத்தை பேசுவார். இந்த வசனம் தானே, இதை ஏன் அப்படின்னு நமக்கு தோணும் பாத்தீங்களா? அதுதான் அப்பமும் தண்ணீருமா இருக்கும். சில நேரத்துல யார் மூலமாவோ பேசப்படுகிற அப்பமும் இறைச்சியும் நமக்கு பெரிதா தோன்றுது. ஆனா டைரக்டா அவர் நமக்கு வந்து தருகிற அப்பமும் தண்ணீரும் சில நேரத்துல நமக்கு அது அது நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு தன்மையா இருக்குது. இது ஒரு பட்டினியாய் நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்குது. அவங்க மூலமா பெரிய வசனம் பேசுச்சு, இவங்க மூலமா இதுதானே பேசுனாங்கன்னு சொல்லி நம்ம சில நேரத்துல நினைக்கிறோம் பாத்துக்கிறீங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு விதமான ஒரு பட்டினியா இருக்குது. இந்த எலியா வாழ்க்கையில ஏன் பட்டினியா இருக்கிறாருன்னா, முழுவதுமா ஏன் உட்கொள்ளலன்னா, அவரே நேரா தந்ததுனால, அப்பமும் தண்ணீரை தந்ததுனால ஒரு விருப்பம் இல்லாத தன்மை. இன்னைக்கு ஆண்டவர் சில நேரத்துல சில வாக்குத்தத்தங்கள், சில தீர்க்க தரிசனங்கள் யார் மூலமோ பேசுறது நமக்கு பெரியதாய் தோன்றலாம். ஆனா அவர் நம்ம கிட்ட பேசுற சில வார்த்தைகள் சில நேரத்துல அது நமக்கு அற்பமாய் தோணுகிறதுனால அந்த மன்னாவ நம்மளால உட்கொள்ள முடியாததாய் நம்ம வாழ்க்கையில நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை நினைச்சு பாருங்க. தனிமையான வேளையில எத்தனை நாட்கள் கர்த்தர் நம்ம கிட்ட சில அப்பத்தையும் மீனையும் நம்ம கிட்ட சில அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து தந்திருக்கிறார் தெரியுமா? ஒருவேளை அவர் நம்ம தனிமையான வேளையில அந்த அப்பமும் தண்ணீரும் நம்ம உட்கொண்டோம்னா, நம்ம மேல கர்த்தர் வைத்திருந்த திட்டத்தை நம்ம நிச்சயமா நிறைவேறிப்போம். ஆனா சில நேரத்துல அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சு அவரே கொண்டு வந்தத நம்ம சில நேரத்துல அற்பமா எண்ணுறோம். காகம் கொண்டு வந்த அப்பமும் இறைச்சியும் பெரிதாய் இருந்தது இந்த எலியாவுக்கு. தேவன் தூதரானவர் அவரே கொண்டு வந்து கொடுத்த இந்த அப்பமும் தண்ணீரும் அவருக்கு அற்பமாய் தோன்றிற்று. இன்னைக்கு ஏதோ ஒரு வசனமோ ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. அதை நீங்க உட்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இந்த பட்டினிக்கு நீங்க இடம் கூடாதீங்க. எலியாவை 2வது முறை தட்டி எழுப்பினதுக்கு காரணம் அவர் மேல கர்த்தர் வைத்திருந்த திட்டமும் அவர் மேல கர்த்தர் வச்சிருந்த பெரிய தரிசனமும். ஒரே வார்த்தையை 2 முறை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா? திரும்ப திரும்ப ஆவியானவர் உங்ககிட்ட போராடி கொண்டிருக்கிறான்னு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் அவர் எல்லாரையும் தட்டி எழுப்புகிறது அல்ல. யார் மேல கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அவரை தட்டி எழுப்புவது, அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த 21 நாட்கள் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு ஒரு வசனங்கள் உங்ககிட்ட ரிப்பீட்டடா பேசிக்கொண்டே இருக்குது. ஒரு வார்த்தை உங்ககிட்ட திருப்பி திருப்பி கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். 2வது முறையும் எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்புறாருன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் உங்ககிட்ட போராடுறாருன்னா அவரை உங்க மேல கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த முறை இந்த அப்பத்தை அப்படி வச்சிடாதீங்க, மீதம் வச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையில் இந்த பட்டினிக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இந்த அப்பத்தையும் தண்ணீர் நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா அந்த ஓரே மட்டும் நடந்து போயிடலாம். அவர் வச்சிருக்கிற அவர் வைத்திருக்கிற ஒரு திட்டத்துக்கு நேராக நம்ம நடந்து போயிடலாம். சில நேரத்துல யார் மூலமோ பேசுற வார்த்தை பெருசா நமக்கு தோணுது. யார் மூலமோ பேசப்படுகிற வசனங்கள் பெரியதாய் தோன்றுது. யார் மூலமோ பேசப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு பெரியதாய் தோன்றுது. ஆனா டைரக்டா அவரே நமக்கு தர்றது அது நமக்கு அற்பமாய் தோன்றுதா? இல்லைன்னா டைரக்டா அவரே நம்ம கிட்ட பேசுறாரு, டைரக்டா ஒரு 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 அதிகாரத்தோடு நம்ம கிட்ட பேசுறாருன்னா தெரிஞ்சுக்கோங்க, அவர் அவர் நம்ம டைரக்டா நம்ம கிட்ட பேச வந்தும் நமக்கு அதை அந்த அப்பத்தையும் தண்ணீர் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நம்ம பட்டினியா இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த நேரங்கள்ல காலை வேளையில இந்த ஜூம் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவர்கிட்டையும் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, உங்க உங்க வாழ்க்கையில 21 நாட்கள் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் உண்மைதான். ஆனா அந்த பலனை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அந்த பலனை நம்ம இழந்து விடக்கூடாதுன்னா இந்த பட்டினிக்கு இடம் கொடுத்து விடாதீங்க. கிடைக்கிற நேரத்துல ஒருவேளை அந்த உணவு உங்களுக்காக இன்றைய நாட்கள் ஆயத்தப்பட்ட உணவு, இந்த நாட்கள் காலையில உங்ககிட்ட பேசப்பட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நீங்க தனிமையான வேலையில பட்டினியாய் இருக்காம கிடைக்கிற நேரத்துல அந்த வசனத்தை நீங்க அசை போடுங்க. இந்த வசனத்தை நீங்க உட்கொள்ள இதை நீங்க அசைப்போட தான் அது உங்க உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு பலப்படுத்துவதற்கு அது நிச்சயமா அது கிரியை செய்யும்.
முடியும். இந்த காலை வேளையில அவரே நம்ம கிட்ட சில காரியத்தை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வசனம் உங்களுக்கு ஒருவேளை அற்பமா தோணலாம். தனிமையான நேரத்துல ஒரு 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 வார்த்தையை நீங்க திருப்பும் போது இந்த வசனம் இவ்வளவுதானேன்னு நினைக்காதீங்க. அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நின்னு உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறார்னா அதுதான் உங்களுக்கான பலன். அதுதான் உங்களுக்கான பலன். அவரே டைரக்டா இந்த நாட்களை நீங்க வேதத்தை வாசிக்கும் போது சில நேரத்துல பேசுகிறார்னா ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, அதுதான் நீங்க ஓரமட்டும் போகக்கூடிய அப்பமும் தண்ணீர். அது அப்பமா எண்ணாதீங்க. அப்பமும் இறைச்சி நல்லா இருக்கலாம், யார் மூலமா பேசுகிறது நல்லா இருக்கலாம். ஆனா அவர் உங்களுக்கு தரக்கூடிய அப்பமும் தண்ணீரும் அது ஓரை மட்டும் நடக்க செய்ய முடியும். ஒரு 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 நாள் மிகுந்த சோர்வோடு நான் இருந்த ஒரு சூழ்நிலை. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நான் போனதில்ல. ஒரு ஒரு இந்த வருஷத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது, "ஏன் என்கிட்ட நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்க என்கிட்ட இடைப்பட மாட்டேங்கிறீங்க?" மற்றவங்களுக்கெல்லாம் முழங்கால படி விட்டோனே அவங்க சொல்றாங்க, "ஆண்டவரோட சத்தத்த கேட்கிறேன்னு" சொல்றாங்க. எனக்கு ஏன் இந்த சத்தம்லாம் கேட்க மாட்டேங்குது? உங்களுக்கு என்னைய விருப்பம் இல்லையா? உங்களுக்கு என்னைய பிடிக்கலையா? அ அன்னைக்கு ரொம்ப உடைஞ்சு போயிருந்த சூழ்நிலை. உங்களுக்கு என்னைய பிடிக்கல போல. அதான் நீங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோனே, ஒரு வார்த்தை அ ஒரு 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 இருப்பிடத்தோடு ஒரு வார்த்தை எனக்கு பிரத்யட்சமா என் கண்ணு முன்ன தெரியுது. இதுவரைக்கும் எனக்கு அந்த அனுபவம் இல்ல. அப்ப நினைச்சேன் நான், சரி இது சும்மா தான் இருக்கும் போல. இது இந்த அதிகாரத்துல இதுவரைக்கும் தான் வசனம் இருக்கும். இதுக்கு பிறகு வசனம் இருக்காது. அப்படிங்கிற எண்ணத்த என் மாம்சம் எனக்குள்ள ஓடுது. 2வது ஒரு வார்த்தை ஓடுது. இந்த அதிகாரத்துல இத பத்தி தானே இருக்கும். இதுல என்னத்த நம்ம வசனத்த அது ஒருவேளை சும்மா இருக்கும். நம்ம பிரமையா இருக்கும். இது அப்பமும் தண்ணீர்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா, அத திறந்த உடனே என் கண்ணுல அவ்ளோ கண்ணீர் வந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சுது, இது டைரக்ட்டா அவரே கொண்டு வந்த அப்பமும் தண்ணீருங்கிறத என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. என்னைக்கு இந்த வசனம், இந்த வார்த்தை என்ன புரிந்து கொள்ள முடிஞ்சுதோ, அத நான் என்னைக்கு உட்கொண்டேனோ, அதுக்கு பிறகு ஆண்டவருடைய காரியத்துக்காக என்னால அதிகமா ஓட முடிஞ்சுது. எப்பமெல்லாம் சோர்வு வருமோ, அப்பமெல்லாம் இந்த அப்பமும் தண்ணீரையும் நான் பார்ப்பேன். அப்பல்லாம் இத பார்த்துக்கொண்டு உட்கொள்ளுவேன். இதெல்லாம் இந்த வசனத்த உட்கொள்ள இது 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 அன்னைக்கு வந்துட்டு ஆண்டவர் பிரத்யட்சமா பேசுனதுல, இதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் மீண்டுமாய் ஓட கர்த்தர் பலன் தந்தார். இந்த காலை வேளையில காகம் கொண்டு வந்த அப்பமும், இறைச்சியும் ஒருவேளை உங்களுக்கு பெரியதாய் அது 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 பெருசா தோன்றலாம். அந்த சத்தியம், அந்த வெளிப்பாடு வித்தியாசமா தோன்றலாம். ஆனா, அத காட்டிலும் அவர் கொண்டு வருகிற அப்பமும், தண்ணீரும் ஒருவேளை அது அற்பமா உங்களுக்கு தோணலாம். அத நீங்க பட்டினியா இராதீங்க, மிச்சம் வைக்காதீங்க எலியாவ போல. அத அத உட்கொள்ளுங்க. 2வது முறையும் திருப்பி அந்த வசனத்த வருதா, அத உட்கொண்டுருங்க. ஓரை மட்டும் கர்த்தர் கிருபை தந்துருவார். அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்கள மூடி ஒரு வார்த்தை அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்கள மூடி, கிருபை உள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யோபு 18:12 அந்த வார்த்தை சொல்லப்படுது. அவனுடைய பலனை பட்டினி தின்று போட்டது. இந்த நாட்கள்ல பல காரியங்கள் எங்களோடு கூட நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஆனா இன்னும் நாங்க அந்த அப்பத்தையும், அந்த அந்த தண்ணீரையும் எங்க வாழ்க்கையில நாங்க ஒருவேளை தனிமையான ஜெபத்துக்குள்ளேயோ, தனிமையான நேரத்துல எங்க தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்குள்ள நாங்க இன்னும் அதை கொண்டு போகாம, அத உட்கொள்ளாம இருப்போம்னா, எங்கள மன்னியுங்க. பல சத்தியங்கள எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. அப்பத்தையும் தண்ணீர் கொண்டு வந்து எலியாவை தட்டினது போல, எங்ககிட்ட மறுபடியும் சில காரியத்த நீங்க பேசினீங்கன்ற நாட்கள் நீங்க பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்கன்னா, அதை உட்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒருவேள காகம் கொண்டு வந்தது எங்க வாழ்க்கையில பெரியதாய் நாங்க நெனச்சுட்டு, நீங்க எங்ககிட்ட பேசின காரியம் நாங்க அற்பமா எண்ணிட்டோம்னா, எங்கள கிருபையாய் மன்னிங்க. நீங்களே கொண்டு வந்து தந்தத நாங்க அற்பமா எண்ணுனதுனால எங்கள மன்னிங்க. தனிமையான வேளையில எங்களோடு கூட நீங்க பிரத்யட்சமா நீங்க எங்ககிட்ட பேசின காரியத்த நாங்க ஒருவேளை உட்கொள்ளாம இருக்கிறோம்னா, அந்த 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 பாவங்கள எங்ககிட்ட மன்னியுங்க ராஜா. இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைய இந்த எங்க வாழ்க்கையில இன்னும் பசி உண்டாகட்டும். இந்த பட்டினிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய உள்ளான மனிதனுக்குள்ள கொடுக்காதபடிக்கு ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள காவல் செய்வீராக. ஒருவேளை தனிமையான வேளையில யார்கிட்ட எந்த எலியாவ நீங்க 2ஆம் தர தட்டி எழும்ப கர்த்தர் கிருபை நீங்க நினைத்திருக்கிறீங்களோ அவர்கள் இந்த நாட்கள் நீங்க தட்டி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் கூட இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்தியம் உம்முடையது, வேத வார்த்தை உம்முடையது ராஜா. நீங்க பேசியிருக்கிறீங்க தகப்பனே. ஒருவேளை வேதத்தை வாசிக்கும் போது சிறிய ஒரு காரியத்தை நீங்க பேசினாலும் அதை எங்க வாழ்க்கையில் நாங்க அசை போட்டு தகப்பனே அதை நாங்க உட்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க ராஜா. முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த நேரத்திலும் அந்த பட்டினிக்கு நாங்க இடம் கொடுக்காதபடிக்கு அதை உட்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக.
நீங்க கொண்டு வந்தத நாங்க அற்பமா எண்ணாம, நீங்க எங்ககிட்ட நேராய் பேசின வார்த்தைகளை அற்பமாய் எண்ணாமல், அதை உட்கொள்ள அதை நாங்க விசுவாசித்து உட்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. ஓரை மட்டும் நடக்க கர்த்தர் பலன் செய்வீராக. வல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்கள் கேட்ட வசனங்கள் ஆமென். அது 100ஆய் பலன் தரட்டும். அவங்களுடைய இருதயங்களை காவல் செய்வீராக. போடப்பட்ட வார்த்தைகளை பிசாசனம் திருடாதபடிக்கு அதை முற்றிலுமாக வேலி அடைப்பீராக. இவங்களுடைய இருதயங்களை அக்னிமயமான ஒரு வேலி இவர்கள் சுற்றிலும் இருக்கட்டும் தகப்பனே. இந்த வசனங்கள் இவர்களுக்குள்ள கிரியை செய்து பலன் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசுனீங்க, நீங்க பெருகினீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். God bless you.